அட! பணம் நம்மள மட்டும் விட்டு ஓடி ஓடி போகுதே! எவ்வளவுதான் உழைச்சாலும் பணம் கையில தங்கவே மாட்டேங்குது. இந்த வார்த்தைகள எல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு பழக்கமே ஆயிடுச்சா? நான் உங்கட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லவா? நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தின எல்லாத்துலயும் பணம் இருக்குது. ஆனா, அது நம்ம கூட மட்டும் இருக்கல. ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஆனா, அதுக்கான சொல்யூஷன கண்டுபிடிச்சீங்களா? இத்தன நாளா என்ட்ட மட்டும் பணம் தங்காம, பணம் பெருகாம இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கான சொல்யூஷன தான் நான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பணத்தோட நம்ம பேச போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம தமிழ் ஸ்டோரீஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராணி. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி சம்பாதிக்கிற பணம் கையில தங்கணும், மேல் மேல பெருகணும்னா நாம கண்டிப்பா பணத்தோட பேசணும். என்னடா பணத்தோட பேசணும் வேலைன்னு நினைக்காதீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு குட்டி கிராமம் இருந்துச்சு. ரொம்ப அமைதியான ஊர் கூட. அங்க மீனாவோட வீடும் இருந்துச்சு. மீனாவுக்கு ஒரு குணம் இருக்கு. அவளுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எப்ப பாரு பணம் பத்தல பத்தலன்னு சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி அவளுக்கு சம்பளம் வந்ததுமே எல்லா செலவையும் செஞ்சு முடிச்சிருவா. சேமிக்கணும்னு நினைச்சா கூட அவளால சேமிக்க முடியாது. இதையெல்லாம் நினைச்ச மீனா சோர்ந்து உட்கார்ந்துட்டு இப்படி புலம்பிட்டு இருந்தா. எப்பவும் பணம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறப்போ அவங்க பாட்டி சரியா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ரொம்ப அமைதியா மீனாட்டா, என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மீனா சொன்னா, பாட்டி, பணம் சம்பாதிக்க நிறைய வழி தெரியுது. ஆனா சம்பாதிச்ச அந்த பணத்தை பெருக்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு மீனா கேட்டதும் பாட்டி சிரிச்சுட்டே இப்படி சொன்னாங்க. நீ பணத்தோட பேசுற விதமே அது உன்னோட இருக்கணுமா இல்ல விட்டு போகணுமான்னு முடிவு பண்ணும் அப்படின்னு பாட்டி சொன்னதும் மீனாக்கு குழப்பமாயிருச்சு. உடனே மீனா எப்படி கேட்டா, என்ன பாட்டி சொல்றீங்க? பேசுறதா? அதுவும் பணத்தோட பேசுறதா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டா. பாட்டி சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க, உங்களுக்கும் சேர்த்துதான். பணம் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு காகிதம் இல்ல, அது ஒரு எனர்ஜி. நம்ம எப்படி பேசுறோமோ அது மாதிரிதான் அது நடந்துக்கும். இப்போ மீனா யோசிக்க ஆரம்பிச்சா. உடனே பாட்டி இப்படி கேட்கவும் ஆரம்பிச்சாங்க. நீ பணத்தோட இதுவரை பேசுனதில்லைன்னு சொல்ற. ஆனா நீ பேசியிருக்க. அதுவும் எப்படி பேசியிருக்கன்னு நான் சொல்லவா? உன்கிட்ட பணம் வந்தாலும் அந்த பணத்தை பத்தல போதல அப்படின்னு பேசியிருக்க. அதோட எப்பவும் என்கிட்ட பணமே தங்காது, பணம் வந்தா உடனே போயிடும்னு சொல்லியிருக்க. வந்த பணத்தை கையில வச்சுட்டு வெறும் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே பேசியிருக்க. அப்படி நெகட்டிவா மட்டும் பேச பேச பணம் நம்ம கூட இருக்க துளி கூட விரும்பாது. ஒண்ணும் இல்ல, நம்மளோட ஒருத்தர் எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தா நம்ம அந்த நபர் கூட பேசவே விரும்ப மாட்டோம். இன்னும் அவர் பக்கமே கூட போக மாட்டோம். அந்த மாதிரிதான் பணமும். பணம் நம்மகிட்ட இருந்து நேர்மறையான எண்ணங்களை எதிர்பார்க்கும், மரியாதையை எதிர்பார்க்கும். அதனால அடுத்த முறை சம்பளம் கிடைக்கும் போது அதை எடுத்து பார்த்து மனசுக்குள்ள இப்படி சொல்லுங்க, இந்த நாள்ல இந்த நேரத்துல என் வாழ்க்கையில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாட்டி இப்படி சொன்னதும் மீனாக்கு சிரிப்பு வந்துச்சு. உடனே இதுல என்ன பெரிய மாற்றம் வந்துடும் பாட்டி அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாட்டி இப்படி சொல்லவும் செஞ்சாங்க. மாற்றம் பணத்துல இல்ல, உன் மனசுல மாற்றம் வர ஆரம்பிக்கும். பணம் மேல மேல பெருகணும்னா பணத்தோட பேசுறது அவசியம். அதுவும் நல்ல விதமா பேசுறது மிக மிக அவசியம். நம்ம மனசுக்குள்ளேயே இப்படி சொல்லிக்கணும். பணம் என்னை தேடி விரும்பி வந்திருக்கு. நான் பணத்தை ரொம்ப மதிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பணம் பாதுகாப்பா இருக்கும். பணம் எனக்கு எப்பவும் நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வரும். இந்த மாதிரிதான் நாம நம்ம பணத்தோட பேசணும், பணத்தை நடத்தணும். இதே மாதிரி செய்யறப்போ நம்மளை சுத்தி நேர்மறையான எண்ணங்கள் உருவாகி பணத்தை நம்ம கையாளுற விதமே மாத்திரும். இதோட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்ல போற இந்த வார்த்தைகள் எல்லாம் பணத்துக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த வார்த்தைகளை பணத்துக்கிட்ட நீங்க பயன்படுத்துறத தவிர்க்கணும். முதல்ல, பணம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து, என் கையில பணம் வரவே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பணம் தான் என் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களையும் வார்த்தைகளையும் அறவே தவிர்க்க பாருங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மீனாக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து மீனா இந்த விஷயங்களை எல்லாம் மாத்திக்கிட்டா. அவ செலவு செய்யும் போது கூட இந்த செலவு என் வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கான செலவு அப்படின்னு சொல்லிக்கிட்டா. அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறப்போ நீ இங்க பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டா. பணம் குறைஞ்சாலுமே திரும்ப நீ இன்னும் அதிகமாவே வருவ அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்லிக்கிட்டா. இதே மாதிரி பணத்தோட பேச பேச தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சு வந்த பணம் தங்க ஆரம்பிச்சது. அதோட மனசுல இருந்த பயமும் குறைஞ்சது. கூடுதலா உங்ககிட்ட பணம் பெருக ரொம்ப முக்கியமான ரகசியத்தை சொல்லவா? பணம் பெருக முதல்ல நாம நம்ம மனசுக்குள்ள இடம் கொடுக்கணும். பணம் ஒரு விருந்தினர் மாதிரி. அன்பா நடத்தினா தங்கும், அவமானப்படுத்தினா போயிடும். பணத்தோட வாயால பேசணும்னு இல்லைங்க, ரொம்ப அமைதியா மனசுக்குள்ள பேசுங்க, நம்பிக்கையோடவும் நன்றியோடவும்.
பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சு நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பணம் பெருகட்டும்னு சொல்லி இங்க இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.